வெஜ் புலாவ் எப்படி ஆயிருக்கு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அரிசி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தெரியுதுங்களா? தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை, கரெக்டாக குக் ஆகிட்டு இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம வெஜ் புலாவ் செஞ்சுக்கலாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து ரெடியாக வச்சுன்னு இருக்கேன். ரைஸும் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு இருக்கேன். பாஸ்மதி அரிசி. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் அனியன்ஸ் வதங்கிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பொட்டேட்டோ, பச்சை பட்டாணி, அப்புறம் கேரட். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையானாலும் பச்சை மிளகா நான் சென்டரில் ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன். 3 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஸ்மாஷ் ஆகட்டும். தக்காளி ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு, இஞ்சி, ஆனியன், டொமேட்டோட வெஜிடபிள்ஸும் நல்லா ஒரு 50% பாயில் ஆகட்டும். நம்ம ஆல்ரெடி சால்ட் போட்டிருக்கோம். டொமேட்டோ வதங்கும் போதே உப்பு போட்டிருக்கோம், அதனால இப்போ உப்பு போடாதீங்க. இப்போது நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்ச பாஸ்மதி அரிசி போட்டுக்கலாம். இப்போது ரைஸ் நம்ம ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடேபிள் மசாலாவோட நம்ம ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே பாஸ்மதி அரிசி நம்ம ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ண, இல்லைன்னா அரிசி உடஞ்சிடும். நல்லா கழுவி ஊற வச்சுட்டு இருக்கோம். ஸோ 1:2 ரேஷியோ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் நார்மல் வாட்டர் தான் ஊற்றுறேன், நீங்களும் அப்படியே ஊற்றிக்கிங்க. நான் டேஸ்ட் பார்த்ததில் உப்பு கம்மியாக இருந்துச்சு, நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். காரம் கரெக்டாக இருக்குது. குக்கர் க்ளோஸ் பண்ணி டைமர் வச்சு 5 மினிட்ஸ் விட்டேன். ஸ்டீம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிறகு இப்போ நம்மளுக்கு வெஜ் புலாவ் எப்படி ஆயிருக்கு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. 300 லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். வெஜ் புலாவ் மைல்டாக தான் இருக்கும். இது கூட காம்பினேஷன் நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சிக்கன், கடாய் மஷ்ரூம் இந்த மாதிரி ஸ்பைஸியாக வச்சு சாப்பிட்டது. ஆனால் இன்றைக்கி நான் ஆனியன் கியூக்கம்பர் ரைத்தாவோடு தான் சர்வ் பண்ணுறேன்.